நல்லா சரிங்க. இந்த வடமதுராபுரி பட்டிருக்க ஆளக்கூடிய முக்கியசான மன்னனுக்கும் உச்சமையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம். உத்தமினர் பெயர் கம்சன், தேவகி, ரோகிணி. ஒவ்வொருவரும் சீரும் சிறப்போடு வடமதுரை பட்டியலுக்கு சீரும் ஆட்சி புரிந்து வருகிறோம். எப்போ கிடைக்கும் அந்த பழம்? தெரியாது மரியாதை
என்னாச்சு சும்மா தானே அல்லோ அர்த்தகிட்டா பாரு அம்மா என் கல்யாண சாமா போச்சு கொலகார பாரு முடிச்சு அர்த்த வாயில போட்டு கிடையாது அம்மாவோட வெளியே வந்து இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது வச்சுக்கிறாடா பாரு சொல்லு அம்மா நான் பொண்டாட்டி விட்டால விடுவான் என் மாமியார் கேட்பாள் பொண்டாட்டி விட்டாலும் போலாம் மாமியா காரி கேட்பாங்க அவன் எப்ப ஏற்பட்ட ஆதாரம் போத மாமியா காரி டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா மம்மு மம்முன்னா சரியான பூனை காசு என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது மூணு பட்டை வெள்ளி அண்ணா கயிறு மூணு பட்டை பட்டை என்ன வரங்க பக்கத்துல சொன்னா அஞ்சு பட்டை இன்னும் ரெண்டு பொரியுதா நீ ஒண்ணு நான் ஒண்ணு ஆமா நானே போட்டேன் என்னடா காலத்தா போதா நாட்டின் பேர் என்ன நாட்டின் பேர் என்ன தமிழ்நாடு ஆந்திரா வட ஆப்பிரிக்கா பிறகு என்னப்பா இளைய பெருமாள் வைத்தனா 3 லட்சம் வாங்கி வச்சுக்கிறார் எனக்கு நிக்கார் எனக்கு எதிரே நான் ஒரு ஆள் தான் நீ வந்துறியா எதிர் நின்று பதில் சொல்பவர் ஏய் அந்த சாட்டியிலே கேட்கலக்க போட்டு போற பரணானே தரணானே 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 ஆமா இந்த வடமதுரை பட்டினத்தை யார் இதுவரை ஆட்சி புரிந்து வருகிறார் இந்த கம்சன் பேரை காட்டா கை கட்டி வாய் பொத்தி உங்கள் பாதத்தை கட்டி வாயார வாழ்த்துறாங்க அது மட்டும் கிடையாது இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆமாங்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த வடமதுராபுரி பட்டினத்தை ஆமாடா உன் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் நீங்கள் தான் எனது தந்தைக்கு வயதாகி விட்டது போட்டு என் தந்தை இந்த நாட்டை ஆள போடாது ஆகையால் நான் ஆள தந்தையை சந்திக்க சந்திக்க வேண்டும் வேண்டும். ஆயோசனை கூட்டம். தேவாத்திரி நடனம் தேவாத்திரி நடனம் திருநடனம் திகம்பர தேவா திருநடனம் மாவட்டம் நீல மதவளோனே மதவந்தனமும் மகிழ்வு காணனி
மரமரதேவா திரு நடனம் திரு நடனம் திரு நடனம் வந்திருக்கு புதினா சட்டினி போயிட்டு வரட்டா அட்டி வைங்க பரோட்டா தோசை கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேரு தோசை 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 மாமன்னர் பாய் நல்லா சிரிங்க நல்லா சிரிக்கத்துமே ஜென்மம் எடுத்துட்டேன். இந்த சிரிப்புக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்க சிரித்ததெல்லாம் அன்பான சிரிப்பு. உங்க ஆணவம் ஒரு நாள் அடங்கிவிடும். ஒரு சிலருக்கு செத்துட்டாக்கா சிலர் பழக்கம் உட்கார வச்சு மாலை போட்டு ஒரு கட்டு கட்டுவாங்க, அணமுச்சு வைப்பாங்கன்னு பேரு. இப்ப என்ன அணமுச்சு வச்சுக்கிறாரு. கூடி சீக்கிரத்துல உனக்கு நாள் வரும்போதுடா அப்ப நான் இருப்பணும் இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி நீ போக, நான் போய் முன்னாடி நான் போகணும்னா என்னவோ. அதனால நான் உயிரோடு சொல்ல உன்னை நான் பாத்துக்கிறேன்னு பாக்குறேன். அப்படிலாம் இல்லைங்க ராஜா, நீ செத்துரு பேர் நான் போதில இருப்பேன். அதனால உண்மைதான்பா. ஒண்ணு வேற மாலை இருக்கணும், ஒண்ணு போத மாலை போத மாலை பாக்குறாங்க. அப்ப பார்க்க முடியுமா பார்க்க முடியாது. பழமொழி அப்படிதான். ராஜா, ஆண்டவர்
என்று கண்ணு கொடுத்திருக்கிறான். ஆமா நல்லா தெரியுது. மாலை எட்டாந்த ஆமா மாலை எட்டாந்தா பெரியவங்களுக்கு என்ன போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. கழுத்துல போடுவாங்க. ஆமா ஏண்டா நான் என்ன ஒரு பொம்மையா என்ன என்ன அடுத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேளிக்கை பொருள் ஆகிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா மாலை எங்க மாட்டீங்கிறேன்? அட கொம்புல மாட்டிக்கிச்சுங்க. கொம்பாயுது ராஜா எடுப்பா எடுத்துட்டும்பா. எடு எடு. உன்னுடைய கண்களுக்கு இது கொம்பை. இது எப்பேற்பட்ட மணிமகுடம்? தங்கம், வைடூரியம், கோமேதகம், புத்தி, கமலம், கமலத்தினால் பதிக்கப்பட்ட மணிமகுடம். மாடு பிடிக்குமா? நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட மணிமகுடம். மணிமகுடம் என் நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு சேர்த்து கொடுத்த அங்கீகாரம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? யார் முண்டா? தலை இல்லைன்னு சொன்ன உடனே முண்டுன்னு வாயில் வருது இல்ல? தலை இல்லாதவனுக்கு பேரு முண்டம். தலை இருந்தும் இந்த மணி மகுடம் எனக்கு இல்லை என்றால் நானும் ஒரு முண்டம் தான். அப்ப கரெக்டா சொல்லிக்கிறேன். ஒரு மன்னவனுக்கு அழகு என்னங்க? மணிமுடி, செங்கோல், சிம்மாசனம். இது மூன்று இருந்துவிட்டால் போதாது, நல்ல நாடு இருக்க வேண்டும். போர் என்பதே நடக்காத புண்ணிய பூமி எதிரான அதுதான் அயோத்தி மாநகரம். ஆமாங்க. சண்டை என்பது நடக்காத பூமி. அண்ணாண்ட காஷ்மீர் எல்லையில சண்டை நடந்து கிடக்குது. அதே இடத்துல தான் இருக்கிறது ராமர் பூமி. அந்த அயோத்தி மா பூமியிலே சண்டை என்பதே நடக்க கிடையாது. என்ன அவதாரித்தவர் யாரு? எம்பெருமான் நாராயணே ராமராக அவதாரம் எடுத்த அயோத்தி மாநகரம். ஹரிச்சந்திர மன்னவன் ஆண்ட நகரம். திருச்செந்த மன்னன் ஆண்ட நகரம். அங்கெல்லாம் சண்டையே கிடையாது. நல்ல நாடு இருக்க வேண்டும், அன்புள்ள மக்கள் இருக்க வேண்டும். மக்கள் இருக்க வேண்டும். இப்படி அன்பான மக்கள் இருந்தால் ஒரு மன்னவனுக்கு அழகி ஆகிறாரி. இந்த வடமா மதுரையை சீர சிறப்புறுதி. ஆமா நீ மட்டும் வந்திருக்கிற, நீ மட்டும் இருக்கிறேன். தங்கமான ஒருத்தர் இருக்கான். தங்கம் தங்கத்திலே தங்கம். ஐயோ அவன மாதிரி தங்கத்தை பார்க்க முடியாது. ஆமா சொல்றேன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஆமா அவனைய வாடா போடாதீங்கறே. அவள நட்பா பழகுங்க. சரி பத்தினி
வணக்கம் வணக்கம். என்ன சந்தேகம்? நீதான் அதை தீர்த்து வைக்கணும். சொல்லுங்க, தெரிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். டோலு தமிழே இல்லாத வார்த்தை இந்த டோலு. பத்தினி பத்தினி எங்க மாமியார் டோலுட்டாமா. குடும்பம் டோலு பொண்ணை கொடுத்து நம்ம பண்ணடிக்குதுல்ல, பொண்ணை கொடுத்து சீர் வரிசை கொடுத்து நம்மள அன்பா பாதுகாக்கிற குடும்பம் உண்டாது. மாமியாரு அந்த குடும்பத்தை போய் டோலுட்டீங்களா? அதான் டோலு. ஐயா கண்ணும் பசுமா ஓட்டாரு. பத்தினியா இருப்பா? பத்தினியா? எங்க அம்மா பத்தினி, எங்க அக்கா பத்தினி, எங்க ஆயா பத்தினி, எங்க சின்னம்மா பத்தினி, எங்க மாமியார் பத்தினி, எங்க மாமியார் குடும்பம் எல்லாம் பத்தினி. டோலு டோலு என்ன டோலுன்னு சொல்ல மாட்டீங்க. விதிவசம் தாய் தரப்பில் ஒரு பொண்ணு பொந்திருக்கும், ஆதரவு கிடையாது, வேற வழி இல்லை. அவ வயசுக்கு வந்து தன்னுடைய முந்தானியை அடுத்தவருக்கு விரித்து அதுல வரக்கூடிய ஊதியத்தை வச்சுதான் அவர் வயசு பழப்பு நடக்குது. அவளை பார்த்து தேவடியான்னு சொல்லக்கூடாது. ஆமாங்க. என்ன உலகம் அடிக்குது. அவ பல பேர்கிட்ட போறவங்க, ஆனா வீட்டுல இருக்கிற பத்தினி ஒரு நாளைக்கு அவளை பார்த்து ஓடி தேவடியாருனாக்கா அந்த தேவடியாருன்னா சொல்லுவா, உன்னை விட தேவடியா யார் இருக்கிறான்னு சொல்லுவா. அப்ப பத்தினி தேவடியா தானே. எங்க அம்மாவோட தேவடியான்னு சொல்லுவேன், இவங்க அம்மாவோட பத்தினின்றானே, இவங்க அம்மாவோட தேவடியா தானே. அப்ப உங்க அம்மா உண்டோலா, உங்க பொண்டாட்டி உண்டோலா, உங்க மாமியாரு அது உண்டோலா. பரவாயில்ல, உங்க அம்மா எல்லாம் பத்தினி. உருவத்தை கட்டி எல்லாமே வேண்டும். அடுத்தவர் சொல்வதற்கு முன்னால நம்ம யாருன்னு சிந்தனை பண்ணி யோசனை பண்ணும். வாய நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதாயா நமக்கு கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். கோவப்படாதீங்க, உட்காருங்க வாங்க. நீ தாண்டா பண்ண அவரு ஆள போடாத. அவரை போய் கோவப்பத்தி பாக்குற நியாயமாடா. வட மதுரா முறையில எப்படி ஆட்சி அரசாட்சி செய்யறாரு. முக்கனை சேர ஒரு நாடு மட்டும் இந்நாட்டு மன்னவா, படை கொண்டு வந்தவர்களை துணநடக்க செய்தவா இந்த வட மதுராவை பற்றி கல்யாண சமயத்தால் மாயா பஜார் படமா இது. நான் என்ன ரங்கா ராவா கடோர கஜ வேஷம் போட்டுக்கின்னு நான் சாப்பாட்டுக்கு போய் அந்த சாப்பாட்டை பார்த்து சமய சாதம் அதுக்குதான் அந்த பாட்டு. படமா பகுதி மாமண்ட அன்பான காவலர்கள். இதை போன்ற காவலர்கள் எனக்கு கிடைத்தது போன்றவர் யாருக்கு கிடைத்திருக்க மாட்டார். என்ன அன்பு, என்னே புண்ணியம். நான் செய்த புண்ணியமோ இல்லை என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ. அவங்களே போட்டுக்கிறாங்களா? ராஜா அப்பே கண்ணு ராஜா செல்லம்
பட்டுக்குட்டிய பட்டு என் அன்பு பட்டு பல்லா ராஜா உனதான்டா நல்லா பேசியிருந்த கற்பக வள்ளி பொற்பதன் அம்மா நான் வாஜராயிடு பாடலை எழுதி வரும் இத பாடல வரும் தெய்வம் ஆயிட்டாங்கடா. அடுத்தது நான் தான். நம்ம எல்லாம் ஏற்படுவதால் அவங்க எல்லாம் தெய்வம் ஆயிட்டாங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க. மாலையை நீங்களே போட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு தாங்க மாலை எடுத்தாங்க. எனக்கு ஆமாங்க. வர வழியில மங்கத்துல ஒரு 4 பேர் நின்னுந்தாங்க. மாலையை வாங்கிட்டு வந்தங்கன்றது எப்படிக்குது எட்டுன்னு வந்தது எங்கத்துல எடுத்தாங்க எங்க தேடி பார்த்தேன். எங்க தேடி பார்த்தேன். எங்கேயும் மாலை கிடைக்கல. மாலை கிடைக்கல. பொறுத்து மேல சொல்லாத தெய்வம் அந்த தெய்வத்தின் மீது இருந்து அந்த மாலை மாலை தொடுக்கும் பொழுது இது கடவுளுக்கு இது சாவுக்குன்னு யாரும் தொடுப்பது கிடையாது. ஆமா விதிவசத்தாலே என்ன இருந்து விட்டா தெய்வத்தோட பாதத்தை ஏன் தெய்வத்துக்கும் மாலை போடுறாங்க செத்தவனுக்கும் மாலை போடுறாங்க. இறந்தவுடன் தெய்வமாகி விடுகிறார். அந்த தெய்வம் இருக்க வேண்டிய மாலையை கொண்டாந்து இருக்கிறேன். அதாங்க நல்லா போடும். மங்களம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். சரிப்பா மாலை வாங்கினேன். மாலை வாங்குறேன். யாருக்குப்பா மாலை எடுத்து போறேன்னு கேட்டாங்க. கேட்டாங்களா? ரோஜா நாடக மன்றத்துல கலை தெய்வம் புதுசா வந்துக்கிறாருப்பா. நம்ம ராணிப்பேட்டையில மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்துல லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம். ஆமா புதிதா நாடக ஆசிரியர் வேலாயுத ஐயா வந்துக்கிறாரு. அவருக்கு மாலை எடுத்து போறேன்னு சொன்னேன். அடா பாவி அந்த ஆளுதான் மாலை எடுத்து போறான். அவருக்கு இப்ப மாலை போடக்கூடாதுடா. அவரை எப்போ தென்னங்கத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போடுறாங்கல்ல அப்பத்தான் எப்பப்போ எப்பப்போ சுபோஜயம் இன்னும் சுபோஜயம் சென்று வேலாயுதம் ஐயாவுடன் சாலோபே 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 சாலித்தம் என்று சொல்லப்படுகிறாரே 4ஆம் பரிவடைய மக்கள் அடைய ஒன்றாக என்ன செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஏன் ஆனந்தம் தெரியுமா? ஐயா மகிழ்ச்சி எதையுமே மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாக்கா சாவே வராதுங்க. ஆண்டவன் பிரம்மதேவன் ஒரு உயிரை படைக்கும் பொழுது படைக்கும் செய்தி எழுதிய இறைவன் இருக்கின்ற செய்தி அன்னைக்கே எழுதுறான். இது கிடவே எத்தனை ஆக்சிடென்ட் எத்தனை அடிபட்டாலும் கால் கை ஒடிஞ்சாலும் உயிர் போவாது. விதி வந்தா போயிடும். அது போல செத்துட்டாக நெருப்புன்னா வாய் சுடுமாங்க. அதை பற்றி என் மக்கள் உங்களோடு நான் விளையாடாமல் வேறு யாரிடத்தில் விளையாடுவேன்? ஆமா ஐயா சொல்லை என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய பெண்ணை மனத்தை அருளால் 3 செல்வங்களை வந்தடைக்கு ஆணொன்று 2 பெண் குழந்தைகள். என் மகளுக்கு வந்து ஒடுங்கணுமா? வாழ்க வாழ்க. அவனுக்கு கம்சன் என்று பெயர் சொன்னி என்னுடைய 2 செல்வங்களுக்கு என் கண்ணுக்கு மேலாக இருக்கக்கூடிய என் கண்கள் செல்வங்கள் மூத்தவள் தேவகி 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 இளையவள் ரோகிணி 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 என்ற பெயர் சூட்டி குழந்தைகள் வளர்ந்து வாலிப திசை அடைந்து விட்டார்கள். தாய் தன்னுடைய கனவை பெற்றெடுத்து விட்டால் மட்டும் போதாது அவர்களை சிறப்பான